இவ்வளவு கடினமான கேள்விகள் கேட்டு இல்ல சார், என்ன சாதிக்க போறாங்க? அதாவது என்னன்னா அவங்கள பொறுத்தளவு என்ன அப்படின்னா, நம்ம வந்து யாருங்கிறத காமிக்கணும். நமக்கு எதிரா பேசுறாங்களா இவங்க? தமிழுக்கு எழுதுனா மதிப்பெண் கொடுக்கலன்னு சொல்லி பேசுறாங்களா? எப்படி பேசலாம்? குரூப் 2ல வந்து குரூப் 2ஏல வந்து 60 கொஸ்டினுக்கு 40 கொஸ்டினுக்கு மேல போட முடியல. இங்கிலீஷ்ல வந்து ஈஸியா 55க்கு மேல போடுறாங்க. எப்படி சொல்லலாம்? இதெல்லாம் வந்து நமக்கு எதிரா அவங்க மேல நீங்க இந்த ஒரு போர் தொடுங்கள். நீங்க வந்து இது வந்து டிஎன்பிஎஸ்சி வந்து பார்த்தீங்கன்னா, பேராசிரியர்கள வச்சு இந்த கேள்விக்கு கொஸ்டின் எடுத்திருக்காங்க அப்படிங்கிற மாரிலாம் சொல்றாங்க. அந்த பேராசிரியர்கள்ட்ட வந்து இதுக்கு முன்னாடி எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்க? இதுக்கப்புறம் எப்படி கேட்கணும்? அப்ப அந்த பேராசிரியர்களை இப்படியெல்லாம் எடுக்க சொல்வது யார்? டிஎன்பிஎஸ்சி வந்து பார்த்தீங்கன்னா, பேராசிரியர்கள் இப்படி எடுக்க மாட்டாங்க சார். டிஎன்பிஎஸ்சி நெறைய முறை தப்பிச்சுக்கிறாங்க. இது நான் ஒண்ணே ஒண்ணு சொல்றேன். டிஎன்பிஎஸ்சி என்ன பண்ணுவாங்க, இந்த 9ஆம் கிளாஸ் புக்க எடுத்து குடுத்து இதுலருந்து கொஸ்டின் எடுங்க. இந்த 10ஆம் கிளாஸ் புக் எடுத்து குடுத்து இதுலருந்து கொஸ்டின் எடுங்க. அப்படி டிஎன்பிஎஸ்சி சொல்லுவாங்க. பேராசிரியர் எடுப்பாங்க. ஓகே. பேராசிரியர்களா வந்து நான் போய் விர்ச்சுவல் அகாடமில இருந்து நான் கொஸ்டின் எடுக்கிறேன். நான் 10ஆம் கிளாஸ் சிறப்பு தமிழ் 2008ல இருந்து கொஸ்டின் பேராசிரியரா அத பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அவங்க வந்து ஒரிஜினலா பார்க்குற வேலை அரசு கல்லூரியிலயோ, அரசு பள்ளிக்கூடத்திலயோ ஆசிரியர் வேலை பார்க்குறேன். நாளைக்கு நம்ம ஏதாவது தப்பா எடுத்து குடுத்துட்டோம் அப்படின்னா, கேஸ் போட்டு நம்மள டைரக்ட்டா வந்து பிடிச்சிருவாங்கன்னு அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும். அதனால டிஎன்பிஎஸ்சி கொடுக்கக்கூடிய சோர்ஸ்ல இருந்து தான் இவங்க கேள்வி எடுப்பாங்க. ஓகே. அப்ப விர்ச்சுவல் அகாடமி சோர்ஸ அவங்க கையில குடுத்து நீங்க எடுங்கன்னு சொன்னது யார்? டிஎன்பிஎஸ்சி தானா? டிஎன்பிஎஸ்சி தான் இருக்க முடியும். வேற யார் இருக்க முடியும்?